தெபோராளே விழி. விழி விழி தெபோராளே விழி விழி. பாட்டுப்பாடு. பாராக்கே எழும்பு. அபினோகாமின் குமாரனே, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. மீதியாயிருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார். கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார். அமலேக்குக்கு விரோதமாக இவர்களுடைய வேர் எப்ராயீமிலிருந்து துளிர்த்தது. உன் ஜனங்களுக்குள்ளே பென்யமீன் மனுஷர் உனக்கு பின் சென்றார்கள். மாகீரிலிருந்து அதிபதிகளும் செபுலோனிலிருந்து எழுதுகோலை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள். இசக்காரின் பிரபுக்களும் தெபோராளோட இருந்தார்கள். பாராக்கைப் போல இசக்கார் மனுஷரும் பள்ளத்தாக்கில் கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள். ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டதென்ன? ரூபனின் பிரிவினைகளால் மனோ விசாரங்கள் மிகுதி. கீலேயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள். தாழ் மனுஷர் கப்பல்களில் தங்கியிருந்ததென்ன? ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்தார்கள். செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கானானியரின் ராஜாக்கள் மெகிதோவின் தண்ணீர் அருகான தானாக்கிலே யுத்தம் பண்ணினார்கள். அவர்களுக்கு திரவிய கொள்ளை கிடைக்கவில்லை. வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோட யுத்தம் பண்ணின. கீசோன் நதி, பூர்வ நதியாகிய கீசோன் நதியே, அவர்களை அடித்துக் கொண்டு போயிற்று. என் ஆத்துமாவே, நீ பலவான்களை மிதித்தாய். அப்பொழுது குதிரைகளின் குளம்புகள் பாய்ச்சலினாலே, பலவான்களின் பாய்ச்சலினாலேயே பிளந்து போயின. மோரேசை சபியுங்கள், அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை. பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லையே. தெபோராள் கர்த்தரை துதிக்கும் துதியின் கீதத்தை பாடி தன்னைத்தானே உற்சாகப்படுத்துகிறாள். தன்னுடைய ஆத்துமாவை தட்டி எழுப்புகிறாள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்திற்கு யுத்தத்திலே பெரிய ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த வெற்றியை நினைவு கூர்ந்து அவரை துதிக்குமாறு தெபோராள் பாராக்கையும் உற்சாகப்படுத்துகிறாள். தெபோராள் ஒரு தீர்க்கதரிசி. தன்னுடைய விசுவாசத்தையும் தன்னுடைய உற்சாகத்தையும் வெளிப்படுத்தும் வண்ணமாக தெபோராள் இந்த பாடலை பாடுகிறாள். விழி விழி தெபோராளே, விழி விழி, பாட்டுப்பாடு, பாராக்கே எழும்பு என்று பாடி தெபோராள் தன்னை உற்சாகப்படுத்துகிறாள். கானானியர் இஸ்ரவேல் புத்திரரை ஏற்கனவே சிறையாக்கி இருந்தார்கள். இப்போது இஸ்ரவேல் புத்திரர் கானானியரில் அவர்களுடைய ஸ்திரீகளையும் கன்னிகைகளையும் சிறையாக்கி கொண்டு வந்திருக்க வேண்டும். சத்துருக்களின் கொள்ளைப் பொருட்களை கொண்டு வருவதற்கு பிரமாணத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாராக் இஸ்ரவேல் புத்திரருடைய சேனைக்கு படை தளபதியாக இருக்கிறார். யுத்தத்தில் தங்களுக்கு கிடைத்த வெற்றியை பாராக் உற்சாகமாய் கொண்டாட வேண்டும். யுத்தத்திலே தான் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளையெல்லாம் பாராக் நேர்த்தியாய் செய்து முடிக்க வேண்டும். தெபோராள் பாராக்கிடம், அபினோகாமின் குமாரனே, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ என்று கட்டளையிடுகிறாள். சிசராவின் சேனையில் இருந்தவர்களில் அநேகர் யுத்த களத்திலேயே சங்காரமானார்கள். அவர்களில் ஒரு சிலர் பட்டயத்துக்கு தப்பி உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. அக்காலத்தில் யுத்தத்தில் ஜெயித்தவர்கள் தோற்று போனவர்களை சிறைப்பிடிப்பது வழக்கம். அவர்களுடைய யுத்த தளவாடங்களையும் உடைமைகளையும் கொள்ளை பொருளாய் கொண்டு வருவதும் அக்காலத்து வழக்கமாகும். கானானியரின் ராஜாவாகிய யாபின் இஸ்ரவேல் புத்திரரை சிறைப்படுத்தி இருந்தான். கர்த்தர் இந்த யுத்தத்திலே இஸ்ரவேல் புத்திரருக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தாரை சிறையாக்கின கானானியரை பாராக் இப்போது சிறையாக்கி தன்னுடைய தேசத்திற்கு கொண்டு போக வேண்டும். கானானியர்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு அடிமைகளாய் இருக்க வேண்டும். தெபோராள் கர்த்தரை துதித்து பாடுகிறாள். தன்னுடைய துதியின் கீதத்திற்கான காரணத்தையும் இங்கு விவரிக்கிறாள். மீதியாய் இருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார். கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார் என்று தெபோராள் சொல்லுகிறாள். இதுவே அவள் கர்த்தரை துதித்து பாடுவதற்கு காரணம். பாராக்கும் 10,000 பேரும் சிசராவுக்கும் அவனுடைய சேனைக்கும் எதிராக யுத்தம் பண்ண போனார்கள்.
கர்த்தருடைய ஜனம் வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்து இஸ்ரவேல் புத்திரரோடு சேர்ந்து கொண்டு கானானியருக்கு எதிராக யுத்தம் பண்ணினார்கள். கானானியர் பராக்கிரமசாலிகளாக இருந்தாலும் கர்த்தர் தெபோராளுக்கு அவர்கள் மீது ஆளுகையை தந்தார். இஸ்ரவேல் ஜனத்தார் சொற்ப எண்ணிக்கையுள்ள ஜனமாக இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் படைபலமோ ஆயுத பலமோ இல்லை. சத்துருக்கள் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பதில்லை. ஆனாலும் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அவர்களுடைய சத்துருக்களை தாழ்த்துகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை உயர்த்துகிறார். இஸ்ரவேல் புத்திரர் அந்நிய ஜனத்தின் பிரபுக்களை ஆளுகை செய்கிறார்கள். சத்துருக்களில் பராக்கிரமசாலிகளாய் இருக்கிறவர்களை இஸ்ரவேல் ஜனத்தார் தங்களுடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு யுத்தத்திலே வெற்றியை கொடுக்கிறார். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் சொற்ப எண்ணிக்கையுள்ள ஜனமாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பலப்படுத்துவார். கர்த்தருக்கு மீதமான ஜனங்கள் எல்லா காலங்களிலும் இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அவர்கள் பலவீனராகவும் சொற்ப எண்ணிக்கை உள்ளவர்களாகவும் இருந்தாலும் கர்த்தருக்குள் அவர்களுக்கு நம்பிக்கை உண்டு. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய கரத்திற்குள் அடங்கியிருக்கும் போது கர்த்தர் அவர்களை தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக பயன்படுத்துவார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் சொற்ப எண்ணிக்கை உள்ளவர்களாய் இருப்பது மாத்திரமல்ல, அவர்களில் ஒரே ஒரு தனிநபர் மாத்திரம் மீதியாய் இருந்தாலும் கர்த்தர் அந்த நபரையும் தம்முடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துவார். தம்முடைய பலத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் அந்த தனிநபர் மூலமாய் வெளிப்படுத்துவார். கர்த்தருக்கு விரோதமாக பெருமை பாராட்டுகிறவர்கள் அழிந்து போவார்கள். அவர்கள் எண்ணிக்கையில் அதிகமானவராய் இருந்தாலும், அவர்களிடத்தில் படைபலம் மிகுதியாய் இருந்தாலும், அவர்களிடத்தில் இருப்பு ரதங்கள் ஏராளமாய் இருந்தாலும் அவர்களால் கர்த்தருக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தர் தம்முடைய சத்துருக்களை நிர்மூலம் பண்ணுவார். தெபோராள் ஒரு ஸ்திரீ. ஸ்திரீகள் தங்கள் சரீரத்தில் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்து பிரமாணத்தின்படி ஸ்திரீகள் தங்கள் புருஷருக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆனாலும் கர்த்தர் தெபோராளை உயர்த்துகிறார். தெபோராள் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் ஆளுகை செய்கிறாள். கர்த்தர் தெபோராளை இஸ்ரவேல் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்கிறார். இஸ்ரவேல் ஜனத்திலே பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள். கர்த்தர் தெபோராளுக்கு அவர்கள் மேல் ஆளுகை தருகிறார். இஸ்ரவேலின் பிரபுக்களும் பராக்கிரமசாலிகளும் தெபோராளின் ஆளுகைக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிறார்கள். கானான் தேசத்து ஜனங்கள் பராக்கிரமசாலிகளாய் இருக்கிறார்கள். தெபோராள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறாள். இஸ்ரவேல் தேசத்தின் பராக்கிரமசாலிகள் தெபோராளோடு சேர்ந்து கொண்டு கானானியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேலின் பராக்கிரமசாலிகள் யுத்தத்திலே தெபோராளுக்கு வெற்றி கிடைக்க கடினமாய் உழைக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாருடைய எல்லா கோத்திரத்தாரும் தெபோராளோடு கூட இருந்து கானானியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணவில்லை. ஒரு சில கோத்திரத்தார் தெபோராளோடு கூட இருந்து கானானியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். வேறு சில கோத்திரத்தாரோ இந்த யுத்தத்தில் பங்கு பெறாமல் தங்களுடைய சொந்த வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் கோத்திரத்தாரில் மேலும் சிலர் தெபோராள் பக்கமும் சேராமல் கானானியர் பக்கமும் சேராமல் நடுநிலை வகிக்கிறார்கள். தெபோராள் கானானியரின் ராஜாவாகிய யாபீனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறாள். சிசரா யாபீனுடைய படை தளபதி. இந்த அதிகாரத்தில் யாபீனையும் சிசராவையும் பற்றி அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யாபீனோடு மேலும் சில பிரஜாதியார் சேர்ந்து கொள்கிறார்கள். தெபோராள் அவர்களை பற்றியும் இங்கு வரிசையாக சொல்லுகிறாள். அமலேக்கியர் யாபீனோடு, எப்ராஹீமர் அமலேக்கியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். அமலேக்கியர் சிசாராவோடு சேர்ந்து கொள்ள புறப்பட்டு போன போது எப்ராஹீமர் அவர்களை வழியிலே சங்காரம் பண்ணி தடுத்திருக்க வேண்டும். அமலேக்கியரால் சிசராவோடு சேர்ந்து கொள்ள முடியவில்லை. அமலேக்குக்கு விரோதமாக இவர்களுடைய வேர் எப்ராஹீமிலிருந்து துளிர்த்தது என்று தெபோராள் சொல்லுகிறாள். யோசுவாவின் காலத்திலே கானானியர்கள் கானான் தேசத்திலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்கள். யோசுவாவும் கானானியரின் ராஜாக்களில் அநேகரை சங்காரம் பண்ணினார். யோசுவாவுக்கு பின்பு கானான் ராஜாக்களில் சிலர் மறுபடியும் தங்களுடைய சேனையை திரட்டி யாபீனோடு சேர்ந்து கொள்கிறார்கள். இவர்களுடைய கூட்டு முயற்சியினால் கானானியரின் சேனை வலுவடைகிறது. அது எண்ணிக்கையில் அதிகரிக்கிறது. அந்த கானானியரின் ராஜாக்கள் எல்லோரும் ஒன்றாய் கூடி வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணினார்கள்.
அப்பொழுது கானானியரின் ராஜாக்கள் மெகிதோவின் தண்ணீர் அருகான தானாக்கிலே யுத்தம் பண்ணினார்கள், அவர்களுக்கு திரவிய கொள்ளை கிடைக்கவில்லை என்று தெபோராள் சொல்லுகிறாள். கானானியரின் ராஜாவாகிய யாபின் கானானின் மற்ற ராஜாக்களை கூலி பொருந்தி தன்னோடு சேர்த்துக் கொள்ளவில்லை. யாபீனிடம் இருப்பு ரதங்கள் இருக்கிறது, கானானியரின் மற்ற ராஜாக்களிடம் ஆட்கள் மாத்திரம் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் ஆயுதங்களோ இருப்பு ரதங்களோ இல்லை. ஆகையினால் அவர்களுக்கு திரவிய கொள்ளை கிடைக்கவில்லை. போராள் கானானியரின் ராஜாவாகிய யாபீனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிய போது இஸ்ரவேல் புத்திரரில் அநேகர் தெபோராளோடு சேர்ந்து கொண்டு யாபீனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள். தெபோராள் தன்னோடு கூட சேர்ந்து கொண்டு தனக்கு ஆதரவாய் யுத்தம் பண்ணின இஸ்ரவேல் புத்திரரை இந்த பாடலில் புகழ்ந்து பேசுகிறாள். தெபோராள் எப்ராயிமுக்கு நடுவிலும் பென்யமீனுக்கு நடுவிலும் வாசம் பண்ணுகிறாள். அவர்கள் தெபோராளோடு சேர்ந்து கொள்கிறார்கள். தெபோராள் இவ்விரண்டு கோத்திரத்தாரையும் புகழ்ந்து பேசுகிறாள். அமலேக்குக்கு விரோதமாக இவர்களுடைய வேர் எப்ராயிமிலிருந்து துளிர்த்தது. உன் ஜனங்களுக்குள்ளே பென்யமீன் மனுஷர் உனக்கு பின் சென்றார்கள். மாகீரில் இருந்த அதிபதிகளும் செபுலோனில் இருந்து எழுதுகோலை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள் என்று தெபோராள் எப்பிராயீமரையும் பென்யமீனரையும் குறித்து புகழ்ந்து சொல்லுகிறாள். இவர்கள் யாபீனுக்கு விரோதமாக நடைபெற்ற யுத்தத்தில் தைரியமாக யுத்தம் பண்ணினார்கள். பென்யமீன் மனுஷர் மற்ற இஸ்ரவேல் புத்திரருக்கு எடுத்துக்காட்டாய் இருக்கிறார்கள். பென்யமீன் கோத்திரத்தார் மிகவும் சாதாரணமானவர்கள். இக்காலத்தில் அவர்கள் எப்ராயிமுக்கு தாழ்ந்திருக்கிறார்கள். பென்யமீனர் எண்ணிக்கையிலும் படைபலத்திலும் குறைச்சல் உள்ளவர்கள். ஆனாலும் அமலேக்குக்கு விரோதமாய் நடைபெறுகிற யுத்தத்திலே பென்யமீன் மனுஷர் எப்ராயீமருக்கு பின் செல்லுகிறார்கள். மாகீரிலிருந்து அதிபதிகளும் செபுலோனிலிருந்து எழுதுகோலை பிடிக்கிறவர்களும் இறங்கி வருகிறார்கள். யாபீனுக்கு விரோதமாக நடைபெறுகிற யுத்தத்திலே செபுலோன் புத்திரர் யுத்த வியூகங்களை வகுக்கிறார்கள். மாகீரின் அதிபதிகள் யோர்தானுக்கு அப்புறத்திலே இருக்கிற மனாசேயின் பாதி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இசக்காரின் பிரபுக்களும் தெபோராளோடு இருக்கிறார்கள். பாராக்கை போல இசக்கார் மனுஷரும் பள்ளத்தாக்கில் கால்நடையாய் அனுப்பப்பட்டு போகிறார்கள். யாபீனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவது நீதியான காரியம் என்பதை இசக்காரின் மனுஷர் அங்கீகரிக்கிறார்கள். ஆகையினால் அவர்கள் இந்த யுத்தத்தின் பாரங்களை தங்கள் தோள்களில் சுமக்கிறார்கள். தோள்களில் சுமப்பது இசக்கார் புத்திரருக்கு நியமிக்கப்பட்ட வேலை. இசக்கார் இரண்டு பொதியின் நடுவே படுத்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுதை. அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதற்கு தன் தோளை சாய்த்து பகுதி கட்டுகிறவன் ஆனான். ஆதியாகமம் 49:14-15. இசக்கார் மனுஷர் யாபீனுடைய சுமையை தங்கள் தோள்களில் சுமக்க விரும்பவில்லை. அவர்கள் யாபீனின் சுமையை தங்கள் தோள்களில் இருந்து இறக்கி வைத்து விடுகிறார்கள். யாபீனுக்கு விரோதமாக நடைபெறுகிற யுத்தத்திலே அவர்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய யுத்த தளவாட சுமைகளை தங்கள் தோள்களில் சுமக்க தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த வசன பகுதியில் 10 கோத்திரங்களை பற்றிய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: எப்பிராயிம் பள்ளத்தாக்கிற்குள் போனான். அவன் பர்வதங்களில் இருந்து போனான். அவன் பர்வதங்களை இதற்கு முன்பு அமலேக்கியர் பிடித்திருந்தார்கள். தெபோராள் எப்பிராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவள். சிசராவுக்கு எதிரான யுத்தத்தில் பென்யமீன் மனுஷர் எப்பிராயிமை பின்பற்றி சென்றார்கள். மாகீரில் இருந்து அதிபதிகள் இறங்கி வந்தார்கள். செபுலோனில் இருந்து எழுதுகோலை பிடிக்கிறவர்கள் இறங்கி வந்தார்கள். இசக்காரின் பிரபுக்களும் தெபோராளோடே இருந்தார்கள். பாராக்கை போல நப்தலி மனுஷரும் பள்ளத்தாக்கில் கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள். ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. கீலேயாத்தில் உள்ள காத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள். தான் மனுஷர் கப்பல்களில் தங்கி இருந்தார்கள். ஆசேர் மனுஷர் கடற்கரையில் தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்தார்கள். முதல் 4 கோத்திரங்களான ரூபன், காத், தான், ஆசேர் ஆகியோரின் பராக்கிரமங்கள் இங்கு கூறப்படவில்லை. இவர்களோடு யூதா, சிமியோன் ஆகியோரை பற்றியும் ஒன்றும் கூறப்படவில்லை. கானானியரோடு நடைபெற்ற யுத்தத்தில் 10,000 இஸ்ரவேல் புத்திரர்கள் பங்கு பெற்றார்கள். இவர்கள் எப்பிராயிம், மனாசே, பென்யமீன், செபுலோன், இசக்கார், நப்தலி ஆகிய கோத்திரங்களை சேர்ந்தவர்கள். இந்த கோத்திரங்களிலும் ஒரு சிலரே யுத்தத்தில் பங்கு பெற்றார்கள். நப்தலி கோத்திரத்தில் இருந்துதான் அநேகர் வந்தார்கள். இது பாராக்கின் கோத்திரம். இவர்களோடு செபுலோன் புத்திரரும் சேர்ந்து கொண்டார்கள்.
செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள் என்று தெபோராள் சொல்லுகிறாள். எல்லா கோத்திரத்தாரையும் விட செபுலோன் கோத்திரத்தாரும் நப்தலி கோத்திரத்தாரும் யுத்த களத்திலே தைரியமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள். பாராக் இவர்களுடைய தேசத்தை சேர்ந்தவர். தெபோராள் பாராக்கின் நிமித்தமாக செபுலோனையும் நப்தலியையும் முகஸ்துதி பண்ணவில்லை. அவர்கள் யுத்த களத்திலே மிகுந்த தைரியத்தோடு சத்துருக்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள். செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். இவ்விரண்டு கோத்திரங்களில் இருந்துதான் வில் வீரர்கள் அநேகர் வந்திருக்கிறார்கள். செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே யாபீனுக்கு அருகாமையில் நின்று அவனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள். சத்துருக்களுக்கு தூரத்தில் இருக்கிறவர்களை விட அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறவர்களே உயிர் சேதம் அதிகமாய் உண்டாகும். ஆனால் செபுலோனும் நப்தலியும் தங்களுடைய உயிரை எண்ணாமல் போர்க்களத்து முனையிலே மரணத்திற்கு துணிந்து நிற்கிறார்கள். இதனால் தெபோராள் இவர்களை புகழ்ந்து சொல்லுகிறாள். ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கானானியரின் ராஜாக்கள் மெகிதோவின் தண்ணீர் அருகான தானாக்கிலே யுத்தம் பண்ணினார்கள். அவர்களுக்கு திரவிய கொள்ளை கிடைக்கவில்லை. கானானியர் இஸ்ரவேல் புத்திரர் மீது நடத்திய இந்த யுத்தத்தில் கானானின் ராஜாக்கள் பலர் யாபீனுக்கு உதவி புரிய வந்தார்கள். ஆனால் தானாக்கிலே அவர்கள் தோல்வியுற்றார்கள். இந்த இடம் மெகிதோவின் தண்ணீருக்கு அருகில் உள்ளது. இது மனாசேயின் பங்கு வீதம். இஸ்ரவேல் புத்திரரோடு யுத்தம் பண்ணினால் தங்களுக்கு திரளான திரவிய கொள்ளை கிடைக்கும் என்று கானானின் ராஜாக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் யுத்தத்தில் தோல்வியுற்றனர். கானானின் ராஜாக்கள் திரவிய கொள்ளைக்காக யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலின் ஜனங்களோ தங்களுடைய ஜீவனை காப்பதற்காகவும் தங்களுடைய விடுதலைக்காகவும் யுத்தம் பண்ணினார்கள். கானான் தேசத்தாருக்கு திரவிய கொள்ளை கிடைக்கவில்லை. யுத்தத்தில் தங்கள் போர் ஆயுதங்களையும் தங்கள் ஜீவன்களையும் கானானியர் இழந்தார்கள். கர்த்தரே இஸ்ரவேல் ஜனத்திற்காக யுத்தம் பண்ணுகிறார். இந்த யுத்தத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பயன்படுத்தப்பட்டாலும் கர்த்தர் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களையும் தம்முடைய ஜனத்திற்கு ஆதரவாக பயன்படுத்துகிறார். வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோட யுத்தம் பண்ணின என்று தெபோராள் சொல்லுகிறாள். வானத்தில் உள்ள தேவதூதர்களும் நட்சத்திரங்களும் கானானின் ராஜாவாகிய சிசராவுக்கு எதிராக யுத்தம் பண்ணின. தேவனுடைய ஜனங்கள் தங்களுடைய வரலாற்றில் மிகவும் இக்கட்டான பகுதியில் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜாதியே அழிந்துவிடும் அளவிற்கு யுத்தம் பலத்தது. இஸ்ரவேல் சந்ததியின் மூலமாகத்தான் மேசியா வர வேண்டும். ஆகையினால் இந்த யுத்தத்தில் இஸ்ரவேல் புத்திரர் தோற்கக்கூடாது என்பதில் கர்த்தர் வைராக்கியமாக இருந்தார். வானத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு இந்த யுத்தத்தில் உதவி வந்தது. பூமியில் நடைபெறும் யுத்தங்களில் ஜெயமும் தோல்வியும் பரலோகத்தில் தீர்மானம் பண்ணப்படும். அங்கு கர்த்தருடைய சேனைக்கும் சாத்தானின் அந்தகார சக்திகளுக்கும் இடையில் நடைபெறும் போராட்டங்களுக்கு ஏற்ப பூமியில் ஜெயமும் தோல்வியும் நிர்ணயிக்கப்படும். கர்த்தர் சேனைகளின் அதிபதியாயிருக்கிறார். அவரே ராஜாதி ராஜா. அவரே கர்த்தாதி கர்த்தா. கர்த்தர் சிசராவுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார். சத்துருக்களுடைய சேனைகளின் மீது வானத்திலிருந்து கல் மலைகள் விழுகிறது. இடியும் மின்னலும் சிசராவின் மீது விழுந்து அவனுடைய சேனையில் உள்ளவர்களை சங்காரம் பண்ணுகிறது. கர்த்தருடைய கட்டளையின் பிரகாரம் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களும் சிசராவுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறது. சிசராவின் சேனைக்கு விரோதமாக வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் யுத்தம் பண்ணியது போல பூமியில் உள்ள நதிகளும் அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறது. கீசோன் நதி, பூர்வ நதியாகிய கீசோன் நதியே அவர்களை அடித்து கொண்டு போயிற்று என்று தெபோராள் சொல்லுகிறாள். இந்த யுத்தத்தில் கர்த்தர் வானத்தின் சேனைகளை பயன்படுத்தினார். இதனால் இடி, மின்னல், பெருமழை ஆகியவை உண்டாயிற்று. கீசோன் நதி கரை புரண்டு ஓடிற்று. கானானியர் சேனைகளை இந்த நதி அடித்து கொண்டு போயிற்று. மேலும் பல சமயங்களில் கர்த்தர் சத்துருக்களை தோற்கடிப்பதற்கு இது போன்ற பெரும் காற்றுகளை பயன்படுத்தி இருக்கிறார். அர்மகதோனில் நடைபெறும் யுத்தத்திலும் வான சேனைகள் பங்கு பெறுவார்கள். கீசோன் நதி பொதுவாக எப்போதுமே வறண்டு காணப்படும். ஆனால் இப்போதோ அந்த நதி உற்பத்தியாகும் இடத்திலே பெருமழை பெய்கிறது. கீசோன் நதி பிரவாகித்து ஓடுகிறது. சிசராவின் சேனையில் உள்ளவர்கள் கீசோன் நதியை கடந்து தப்பித்து ஓட முயற்சி பண்ணுகிறார்கள். ஆனால் கீசோன் நதியோ பிரவாகித்து ஓடி அவர்களை அடித்து கொண்டு போயிற்று. நதியை கடக்க முயற்சி பண்ணினவர்கள் எல்லோரும் அதிலே மூழ்கி மாண்டு போனார்கள். பின் சேனைக்கு விரோதமாக
தெபோராளின் ஆத்துமாவும் யுத்தம் பண்ணுகிறது. என் ஆத்துமாவே, நீ பலவான்களை மிதித்தாய் என்று தெபோராள் சொல்லுகிறாள். தெபோராள் தன்னை பற்றி சொல்லும்போது தன்னை பற்றி பெருமையாகவோ உயர்வாகவோ பேசவில்லை. அவரிடத்தில் சத்துருக்களுக்கு விரோதமாக பரிசுத்தமான வைராக்கியம் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் கானானியரின் ராஜாவாகிய யாபீனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்போது இஸ்ரவேல் ஜனத்தாரில் சிலர் நடுநிலை வகிக்கிறார்கள். அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடு சேர்ந்து அவர்களுடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வேண்டும். ஆனால் அவர்களோ தெபோராளோடு சேர்ந்து யாபீனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வரவில்லை. சிசராவின் சேனைக்கு விரோதமாக யூதா கோத்திரத்தாரோ சிமியோன் கோத்திரத்தாரோ யுத்தம் பண்ண வரவில்லை. அவர்களுடைய சுதந்திர தேசம் ஒருவேளை தெபோராளின் சுதந்திர தேசத்திற்கு வெகு தூரத்தில் இருப்பதினால் அவர்களால் யுத்தத்தில் பங்கு பெற முடியாமல் போயிருக்கலாம். ரூபன் கோத்திரத்தார் தெபோராளோடு சேர்ந்து சிசராவின் சேனைக்கு விரோதமாக யுத்தம் பண்ண மறுத்துவிடுகிறார்கள். ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி என்று தெபோராள் சொல்லுகிறாள். ரூபன் கோத்திரத்தார் இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தாரிடமிருந்து பிரிந்திருக்கிறார்கள். யோர்தான் நதி ரூபன் கோத்திரத்தாரை பிரிக்கிறது. மேலும் ரூபன் கோத்திரத்தாருக்கு உள்ளேயே ஒற்றுமை இல்லாமல் பிரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்குள் ஒரு மனமும் ஒருமித்த கருத்தும் காணப்படவில்லை. ஆகையினால் அவர்கள் தெபோராளோடு கூட யுத்தத்திலே சேர்ந்து கொள்ளவில்லை. ரூபனின் பிரிவினைகளுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். யுத்தத்திலே யார் முன்னாலே போவது என்பதில் அவர்களுக்குள் ஒருமித்த கருத்து ஏற்படாமல் இருக்கலாம். மற்ற கோத்திரத்தார் எல்லோரும் சிசராவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவது நியாயமானது என்று நினைக்கும் போது ரூபன் கோத்திரத்தார் மாத்திரம் இந்த யுத்தம் தேவையற்றது என்றும் இது நீதியானது அல்ல என்றும் தீர்மானம் செய்திருக்கலாம். சிசராவின் சேனைக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறவர்கள் தெபோராளையும் பாராக்கையும் பின்பற்றி போகிறார்கள். இந்த யுத்தத்திலே கர்த்தர் தங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் என்று அவர்கள் எல்லோரும் நம்பிக்கையோடு போகிறார்கள். யுத்தத்திலே ஜெயிக்கலாம் என்று இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் நம்பும்போது ரூபன் புத்திரர் மாத்திரம் இந்த யுத்தம் நடைமுறைக்கு ஒத்துவராது என்று அவிசுவாசத்தோடு தீர்மானித்திருக்கலாம். ரூபன் புத்திரர் கர்த்தரை நோக்கி பார்க்காமல் சூழ்நிலைகளை நோக்கி பார்த்து தங்கள் ஆத்துமாக்களில் சோர்வடைந்திருக்கலாம். ரூபன் புத்திரர் உலக பிரகாரமான வேலைகளில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். அவர்கள் தொழுவங்களின் நடுவே இருந்து மந்தைகளை கவனிக்கிறார்கள். யுத்த களத்திலே இருப்பதை விட தொழுவத்தின் நடுவிலே இருப்பது தங்களுக்கு பிரயோஜனமானது என்று ரூபன் புத்திரர் நினைக்கிறார்கள். தங்களுடைய மந்தைகளை அப்படியே விட்டுவிட்டு சிசராவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போவது தங்களுக்கு பெருத்த நஷ்டத்தை உண்டு பண்ணும் என்று ரூபன் கோத்திரத்தார் யோசிக்கிறார்கள். மந்தைகளை கவனிக்கவில்லை என்றால் தங்கள் மந்தையில் உள்ள ஆடு மாடுகள் பட்டினி கிடந்து மரித்து போகும் என்று பயப்படுகிறார்கள். மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்துவிட்டது என்ன என்று தெபோராள் கேட்கிறாள். ரூபன் புத்திரர் தங்களோடு சேர்ந்து சிசராவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வராமல் இருப்பது தெபோராளுக்கு மிகுந்த மன வருத்தத்தையும் மனவேதனையையும் உண்டு பண்ணிற்று. ரூபனின் பிரிவினையினால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி என்றும் ரூபனின் பிரிவினைகளால் மனோ விசாரங்கள் மிகுதி என்றும் தெபோராள் மனவேதனையோடு சொல்லுகிறாள். தான் கோத்திரத்தாரும் ஆசேர் கோத்திரத்தாரும் சிசராவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வரவில்லை. இவ்விரண்டு கோத்திரத்தாரும் கடற்கரையிலே குடியிருக்கிறார்கள். தான் மனுஷர் கப்பல்களில் தங்கி இருக்கிறார்கள். தங்களால் தங்களுடைய கப்பல்களை விட்டு யுத்தம் பண்ண வர முடியாது என்று தான் புத்திரர் சொல்லுகிறார்கள். ஆசேர் புத்திரரோ தங்கள் வீடுகளில் தங்கி இருக்கிறார்கள். கடற்கரையில் ஏற்பட்டிருக்கிற கடல் அறுப்புகளால் உண்டான சேதங்களை பழுது பார்க்க வேண்டும் என்று ஆசேர் மனுஷர் கடற்கரையிலேயே தங்கி தங்கள் குடாக்களில் தாபரிக்கிறார்கள். கடல் தண்ணீர் தங்கள் வீடுகளுக்குள் வந்து விடாதவாறு அதை தடுத்து நிறுத்துவதற்கு அணை போட வேண்டும் என்றும் அதற்கான ஆயத்த வேலைகளை தாங்கள் செய்ய வேண்டி இருப்பதினால் தாங்கள் கடற்கரையிலேயே தாங்கள் தங்கியிருக்க வேண்டும் என்றும் ஆசேர் மனுஷர் சொல்லுகிறார்கள். ஆசேர் புத்திரர் வாசம் பண்ணுகிற கடற்கரையிலே வியாபார கப்பல்கள் வந்து போவது வழக்கம். கப்பல்களில் உள்ள பொருட்களையெல்லாம் இறக்கவும் கப்பல்களுக்கு பொருட்களை ஏற்றவும் தாங்கள் இங்கே இருக்க வேண்டும் என்று ஆசேர் மனுஷர் தீர்மானிக்கிறார்கள். ஆகையினால் இவர்கள் தெபோராளோடு சேர்ந்து கொள்ளவில்லை. யாபீனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதை விட வியாபாரம் பண்ணுவதே ஆசேரின் மனுஷருக்கு மிகவும் முக்கியமானதாய் இருக்கிறது. தெபோராளும் பாராக்கும் சிசராவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகும்போது இஸ்ரவேல் புத்திரரில் சிலர்
தங்களோடு சேர்ந்து கொள்ளாதது தெபோராளுக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுக்கிறது. தெபோராள் கர்த்தரை துதித்து பாடும்போது தங்களோடு சேர்ந்து கொள்ளாத இஸ்ரவேல் புத்திரரையும் தன்னுடைய பாடல் வரிகளில் சேர்த்து பாடுகிறாள். கீலேயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள். தான் மனுஷர் கப்பல்களில் தங்கி இருந்தது என்ன? ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்தார்கள் என்று தெபோராள் பாடுகிறாள். அப்பொழுது குதிரைகளின் குளம்புகள் பாய்ச்சலினாலே, பலவான்களின் பாய்ச்சலினாலேயே பிளந்து போயின. கானானியர் தங்கள் குதிரைகளின் மீது கரடு முரடான பாதைகளின் வழியாக தப்பி ஓடினார்கள். அக்காலத்தில் குதிரைகளுக்கு லாடம் அடிக்கும் வழக்கம் இல்லை. ஆகையினால் குதிரைகளின் குளம்புகள் பிளந்து போயிற்று. தெபோராள் தன்னுடைய பாடலிலே மோரேசின் புத்திரரை சபிக்கிறாள். அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை. சிசராவின் பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாக மேரோசின் புத்திரர் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை. ஆகையினால் மேரோசை சபியுங்கள் என்றும் அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்றும் தெபோராள் சொல்லுகிறாள். அவள் இந்த சாப வார்த்தைகளை சொல்லும் போது இந்த வார்த்தைகள் கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுவதாகவும் சொல்லுகிறாள். மோரேஸ் என்பது பட்டணமாகவோ அல்லது மாகாணமாகவோ இருக்கலாம். ஆனால் இது எங்கு இருக்கிறது என்று தெரியவில்லை. மோரோசின் குடிகள் இஸ்ரவேல் புத்திரருக்கு இந்த யுத்தத்தில் உதவி புரியவில்லை. ஆகையினால் அவர்களை சபிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார். இந்த தூதர் ஒருவேளை திருத்துவத்தின் ஒரு நபராக இருக்கலாம். மோரோசு எங்கே இருக்கிறது என்று தெளிவாக தெரியவில்லை. இது ஒருவேளை அக்காலத்தில் பிரசித்தி பெற்ற பட்டணமாக இருக்கலாம். இஸ்ரவேல் புத்திரருக்கும் செசராவின் சேனைக்கும் இடையே யுத்தம் நடைபெறுகிற ஸ்தலத்திற்கு அருகாமையில் மேரோசு இருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். மேரோசு யுத்த களத்திற்கு அருகாமையில் இருப்பதினால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு உபகாரம் செய்யும் சிலாக்கியம் இவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுவதற்கும் அவருடைய நீதி நிலை நிறுத்தப்படுவதற்கும் மேரோசின் ஜனங்கள் கர்த்தருடைய பட்சத்தில் துணை நின்றிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு உதவி செய்ய மறுத்து விடுகிறார்கள். மேரோசின் புத்திரர் யாபீனுடைய இருப்பு ரதங்களை பார்த்து பயந்திருக்கலாம். இஸ்ரவேல் புத்திரருக்கு உதவி செய்தால் செசராவின் சேனை தங்களை அழித்து போடும் என்று நினைத்து அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வராமல் தங்கள் பட்டணத்திலேயே முடங்கி இருந்திருக்கலாம். கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு தேசத்தாரையும் கண்ணோக்கி பார்க்கிறார். தம்முடைய பட்சத்தில் துணையாய் இராதவனை கர்த்தர் தம்முடைய சத்துருவாகவே நோக்கி பார்க்கிறார். அவனை தம்முடைய சத்துருவாக பாவிக்கிறார். தெபோராள் யாபீனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற காலத்தில் மேரோசு ஒரு பிரதான பட்டணமாய் இருக்கிறது. இந்த பட்டணத்தில் ஏராளமான ஜனங்கள் வாசம் பண்ணுகிறார்கள். இவர்களால் கர்த்தருடைய ஜனத்திற்கு அதிகமாய் உதவி செய்திருக்க முடியும். தெபோராளும் மேரோசின் குடிகளிடத்தில் அதிகமான உதவிகளை எதிர்பார்க்கிறாள். ஆனால் மேரோசின் குடிகளோ கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை. ஆகையினால் தெபோராள் மேரோசை சபிக்கிறாள்.